இந்தியாவின் பாதுகாப்புத்துறை தற்போது உலக அரங்கில் மிக பிரம்மாண்டமான பாய்ச்சலையும் வியக்கத்தக்க மாற்றங்களையும் சந்தித்து வருகிறது. இந்திய ராணுவத்தின் பலத்தை பன்மடங்கு உயர்த்தும் வகையிலும் உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தும் வகையிலும் நாள்தோறும் புதிய சாதனைகளும் திட்டங்களும் அரங்கேறி வருகின்றன. நவீன தொழில்நுட்பங்கள், உள்நாட்டு தயாரிப்புகள் மற்றும் பிரம்மாண்டமான ராணுவ ஒப்பந்தங்கள் என பாதுகாப்புத்துறையில் தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் முக்கிய நிலவரங்கள் நம்மை சிலிர்க்க வைக்கின்றன. இதனால் தற்போது பாகிஸ்தான் ராணுவ வட்டாரங்களில் பெரும் தூக்கமின்மையும் கவலையும் நிலவி வருகிறது. இந்தியாவுடனான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மற்றும் வளர்ந்து வரும் நட்புகள் காரணமாக தங்களது பிரதான J-10C போர் விமானங்களின் மிக முக்கியமான தொழில்நுட்ப ரகசியங்கள், ரேடார் மற்றும் மின்னணு போர் முறைகளின் பலவீனங்கள் இந்திய புலனாய்வு அமைப்புகளுக்கு கசிந்துவிடுமோ என்ற பீதி பாகிஸ்தானை ஆட்கொண்டிருக்கிறது. மறுபுறம் நமது கடற்படையின் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு திறனை உலக தரத்திற்கு உயர்த்தும் முயற்சியாக மசாகன் டாக்ஷிப் பில்டர்ஸ் நிறுவனம் சுமார் 12,000 டன் எடை கொண்ட பிரம்மாண்டமான புதிய மிதக்கும் உலர்கப்பல் தளத்தை அமைத்து வருகிறது. இது எதிர்கால இந்திய கடற்படை திட்டங்களுக்கு அசுரபலம் சேர்க்கும். மேலும் ஹைதராபாத்தை சேர்ந்த ஜென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பொருத்தப்பட்ட இந்தியாவின் முதல் சிறிய ரக துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தை இந்திய கடற்படை தற்போது அதிகாரப்பூர்வமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. பிரதமர் அலுவலகத்தின் நேரடி உத்தரவின் பேரில் நமது நாட்டின் மிக முக்கிய பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பான DRDO தனது கட்டமைப்பு மற்றும் செயல்பாடுகளை முற்றிலும் மாற்றியமைத்து வருகிறது. 2026 இறுதிக்குள் தனது ஆய்வகங்களை ஒருங்கிணைத்து பெரிய ஆராய்ச்சி மையங்களாக மாற்றுவது, தனியார் துறை பங்களிப்பை தீவிரப்படுத்துவது மற்றும் அடுத்த தலைமுறை அதிநவீன ஆயுத உற்பத்தியில் முழு கவனம் செலுத்துவது என அதிரடி மாற்றங்கள் நடந்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக பாலு ஃபோர்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட 155 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளை வணிக ரீதியாக தயாரிக்க தொடங்கியுள்ளதுடன் முதல் கட்டமாக 10,000 குண்டுகளை இந்திய வெடிமருந்து நிறுவனத்திற்கு வழங்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ளது. இந்திய கடற்படையின் பிரம்மாண்டமான திட்டமான 80,000 கோடி ரூபாய் செலவிலான ப்ராஜெக்ட் 80 அடுத்த தலைமுறை அழிக்கும் கப்பல் திட்டம் தற்போது இறுதி ஒப்புதல் கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகள் தீவிரமாக இணைக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே 20 முன்னணி போர்க்கப்பல்களில் இந்த ஏவுகணைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் கடந்த சிறிது காலத்தில் மட்டும் 6க்கும் மேற்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை தாங்கும் கப்பல்கள் கடற்படையில் இணைந்துள்ளன. மறுபுறம் இந்தோ ரஷ்ய கூட்டு முயற்சியால் தொடங்கப்பட்ட இந்தோ ரஷ்யன் ரைபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் எந்தவித வெளிநாட்டு உதவியும் இல்லாமல் அனைத்து பாகங்களையும் முழுமையாக இந்தியாவிலேயே தயாரித்து AK-203 ரக அதிநவீன துப்பாக்கியை வெற்றிகரமாக தயாரித்து சோதித்திருக்கிறது. மொத்தம் 6 லட்சம் துப்பாக்கிகளை தயாரிக்கும் இந்த திட்டம் திட்டமிட்ட காலத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக, அதாவது 2030 டிசம்பருக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மின் வேகத்தில் நடைபெற்று வருகிறது.